خمسة أركان. அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் தொழுகையை விட்டதாக சரித்திரமே கிடையாது. அது பணிகாலமாக இருந்தாலும் குளிர்காலமாக இருந்தாலும் பயணத்தில் இருந்தாலும் அதுவும் அல்லாமல் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் இருந்தாலும் கூட தொழுகை நிலையில் அவர்கள் பார்த்து மாட்டார்கள். அது மட்டுமல்லாமல் நபி அவர்களுக்கு ஒரு அளவுக்கு கூட தொழுவதற்கு சக்தி இல்லாத நிலையிலும் தொழுகையை நிலைநாட்டியவராக நபியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களை பின்பற்றுவதற்கு கடமை இன்னும் என்பதை நாம் மறந்து கொள்ளக்கூடாது சகோதரர்களே. அது மட்டுமல்லாமல் தொழுகையை எவ்வளவு நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால், உதாரணமாக அன்பர்களே, ஒருவன் தொழுவதற்காக தண்ணீர் ஜமாத்துடன் இணைவதற்காக செய்கின்றான் என்று சொன்னால் அங்கே ஜமாத் முடிந்துவிட்டது. அவன் மற்ற பணிகளில் ஜமாத்தை நிறைவேற்றிக் கொள்கிறான்.